Hi students, in the video chapter 14 classes and objects oda continuation தான் பார்க்க போறோம். Types of constructors. There are different types of constructors. So நமக்கு ஒரு 3 types of constructors இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல example program ஓட நம்ம பார்க்க போறோம். First type வந்து பாத்தீங்கன்னா default constructor. A constructor that accepts no parameter is called a default constructor. இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். சில டைம் தான் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன், அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எந்த ஒரு பேராமீட்டரும் வந்து நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் டேட்டா. ஸோ இங்கே டேட்டா அப்படின்றது ஒரு கிளாஸோட நேமு. ஸோ இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, டேட்டா, தென் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர், தென் திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த ஒரு பேராமீட்டரும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், பேராமீட்டர்ஸ் எதுவும் இல்லாமல். Using this constructor, objects are created similar to the way the variables of other data types are created. ஸோ இந்த டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி வேறு டேட்டா டைப்ஸ்க்கு வந்து வேரியபிள்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். If a class does not contain an explicit constructor, user defined constructor. So explicit constructor அப்படின்னா user defined constructor. The compiler automatically generate a default constructor. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து க்ரியேட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம ப்ரோக்ராமில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும், அதுவாகவே ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கும். அது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் எந்த ஒரு பேராமீட்டர்ஸுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுதான் டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ உங்களுக்கு அந்த டாப்பிக்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்டர் அந்த செகண்ட் டைப்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். A constructor which can take arguments is called a parameterized constructor. ஸோ இப்போ நான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரை என்னன்னு சொல்கிறாங்க, parameterized constructor அப்படின்னு சொல்கிறாங்க. This type of constructor helps to create objects with different initial values. ஸோ இந்த parameter constructor யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் parameter constructorக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். This is achieved by passing parameters to the function. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் கிவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலயமா அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது டேட்டா அப்படின்றது கிளாஸ் நேமு, தென் திஸ் இஸ் a scope resolution operator. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா int அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு வெளியில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கிளாஸ் நேம் வித் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டரோட இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிளாஸுக்குள்ளேயும் நம்ம டிஃபைன் பண்ணலாம், கிளாஸுக்கு வெளியிலையும் டிஃபைன் பண்ணலான்னு. ஸோ கிளாஸ்க்கு வெளியில் டிஃபைன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ரைட் பண்ணுவோம், கிளாஸ் நேமு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர், தென் கன்ஸ்ட்ரக்டர் நேமு, தென் parameters, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் இருக்க parameters, then semicolon. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா parameterized constructor. ஸோ வெரி சிம்பிள், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்னா அது டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது, parameterized constructor. Next we are going to see copy constructors. A constructor having a reference to an
already existing object of its own class is called a copy constructor. So copy constructor na enna அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ்க்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ வேறு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரெஃபரன்ஸாக கொடுக்குறோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்வலி ஆஃப் த ஃபார்ம் டேட்டா. ஸோ டேட்டா அப்படின்றது என்னது, கிளாஸோட நேம், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட நேம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா, தென் வி ஹாவ் த ஆம்பர்சன்ட் சிம்பிள். ஸோ இந்த டேட்டா அப்படின்ற கிளாஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. டேட்டான்னு நம்ம ரைட் பண்ணுவோம், அது பக்கத்தில் வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ வேர் டேட்டா இஸ் த கிளாஸ் நேம். ஸோ இங்கே டேட்டா அப்படின்றது என்னது, கிளாஸ் நேம். நெக்ஸ்ட்டு a copy constructor can be called in many ways. ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸில் வந்து நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we will see that one by one. First one, when an object is passed as a parameter to any of the member function. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வந்து பெராமீட்டராக வந்து பாஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆப்ஜெக்டை பெராமீட்டராக நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் எ காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் void data. ஸோ டேட்டா அப்படின்றது கிளாஸ் நேம். இந்த கிளாஸ்க்குள்ளே புட் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், இந்த ஆப்ஜெக்டை பெராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எ காப்பி கன்ஸ்ட்ரக்டர். செகண்ட் வே பாருங்கள், when a member function returns an object. ஸோ ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து ஆப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் டேட்டா, கெட் டேட்டா. ஸோ மோஸ்ட்லி மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் டைப் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்குது, டேட்டா, கிளாஸோட நேமாக இருக்குது. ஸோ மெம்பர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே கிளாஸ் நேம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் வே ஃபார் எ காப்பி கன்ஸ்ட்ரக்டர். Next one, when an object is passed by reference to an instance of its own class. ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டுக்கு வந்து ரெஃபரன்ஸாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் என்னது, காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா. ஸோ டேட்டா அப்படின்றது என்னது, இட் இஸ் எ கிளாஸ் நேம். ஸோ இந்த கிளாஸ்க்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, D1 D2 அப்படின்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. D2வில் என்ன பண்ணுறாங்க, D1-ஐ இங்கே பாருங்கள், D1-ஐ ரெஃபரன்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ D2 ஆஃப் D1. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்போம், டேட்டா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ நான் D2 ஆஃப் D1 கொடுத்தேன் அப்படின்னா டேரெக்டாக கண்ட்ரோல் எங்கே போகும், இந்த ஃபங்க்ஷன், இந்த மாதிரி கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டேரெக்டாக போகும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்டை பேராமீட்டராக யூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், வேல்யூவாக வந்து நான் வந்து சென்ட் பண்ணேன், அதாவது ரெஃபரன்ஸாக நான் என்ன பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ 3 ways we can call the copy constructor. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 different types of constructor பார்த்தோம். default constructor, parameterized constructor, copy constructor. ஸோ default constructorனா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் எந்த ஒரு பேராமீட்டரும் இல்லை அப்படின்னா அது டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர். பேராமீட்டர் இருந்தது அப்படின்னா அது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக கொடுக்குறோம். ஸோ அதுதான் என்னது, காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ 3 ways-ல நம்ம என்ன பண்ணலாம், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த கிளாஸ்க்கு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 3 ways-ல நம்ம காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு we are going to see one example program for these 3 types of constructors. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் டேட்டா. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே எனக்கு 2 வேரியபிள் இருக்குது, இன்ட்டு I, J.
ஸோ இதோட அக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட். ஏன் அப்படின்னா இங்கே எந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையர் மென்ஷன் பண்ணலை. ஸோ இட் இஸ் அ ப்ரைவேட். நெக்ஸ்ட்டு பப்ளிக். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்ட் கே அப்படின்னு அனதர் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன கன்ஸ்ட்ரக்டரு, டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேராமீட்டரும் நான் கொடுக்கல. இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்குள்ளே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட நேம் மட்டும் நம்ம ரைட் பண்ணால் போதும். ஸோ ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால் கிளாஸ் நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டரோட கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து கிளாஸுக்குள்ளே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேரியபிள்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலைஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல்சோ அந்த டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலைஸ் பண்ணுறோம். 0 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டேட்டா இன்ட்டு ஏ இன்ட்டு பி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நான் எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்னு சொல்கிறேன், கிளாஸ் நேமும் இந்த ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருக்குது. அதனால் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். சப்போஸ் டிஃபராக இருந்தது அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கிடையாது. கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனு, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனு. ஸோ இந்த பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு cout ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஐஜே இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். ஐயில் வந்து ஏ, தென் ஜேயில் பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆப்ஜெக்டை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஏ அப்படின்றது நம்மளோட விஷ் தான், நமக்கு எந்த லெட்டர் வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும், ஆம்பர்சண்ட் ஏ. ஸோ ஆம்பர்சண்ட் அப்படின்னாலே இட் ரெஃபர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அன் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் ஐ. ஸோ இந்த ஆப்ஜெக்டோருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஐ, இந்த ஆப்ஜெக்டோட ஐக்கு வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி பி டாட் ஜே, இதோட வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், ஜேக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணுறேன். அதாவது இந்த ஆப்ஜெக்டில் இருக்க பியோட வேல்யூக்கு அதாவது பியோட வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜேக்கு வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட்டு வாய்டு டிஸ்பிளே. ஸோ வாய்டு டிஸ்பிளேன்றது பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாய்டு டிஸ்பிளே. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஐ வேல்யூவும் ஜே வேல்யூவும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனு. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேட்டா அப்படின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். So D1, D2 of a 10, 20, then D3 of a D2. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா D1 அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும், இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டராக தான் வந்து கால் பண்ணும். நெக்ஸ்ட்டு D2 of a 10, 20 அப்படின்னா இது எதை ரெஃபர் பண்ணுது, பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட்டு D3 of a D2 அப்படின்னா இது எது ரெஃபர் பண்ணுது, காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போதே இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், D1 டாட் டிஸ்பிளே. ஸோ D1 டாட் டிஸ்பிளே அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் I is equal to 0, J is equal to 0 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா கன்ஸ்ட்ரக்டரில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த 3 லைன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு d1 டாட் டிஸ்பிளே அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை அது வந்து கால் பண்ணும். ஸோ d1 அப்படின்னா ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டில் இருக்க வேரியபிள்ஸில் என்ன வேல்யூஸ் இருக்கோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதில் எதுவுமே இல்லை, 0 0 மட்டும்தான் இருக்குது. ஸோ 0 0 அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். நெக்ஸ்ட்டு d2 டாட் டிஸ்பிளே. ஸோ d2ல் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், 10, 20. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ijக்கு வந்து அசைன் ஆகும். ஸோ நான் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது d2 டாட் டிஸ்பிளே அப்படின்னா எனக்கு 10, 20 அப்படின்ற ஆன்சர் எனக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு d3 டாட் டிஸ்பிளே. ஸோ நான் d3ல் என்ன பண்ணியிருக்கேன், இந்த d2வை ரெஃபரன்ஸாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும், d2க்கு நான் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கனோ அதே வேல்யூஸ் தான் d3 இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து காப்பி ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, 10, 20 தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a டாட் i. ஸோ a டாட் i அப்படின்னா 10, b டாட் j அப்படின்னாக்கா 20. ஸோ இந்த வேல்யூ வந்து ijக்கு அசைன் ஆகிட்டு நான் டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு i and jோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எப்படி ரைட் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்க. அதே மாதிரி பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராமில் ரைட் பண்ணணும், அந்த நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு வேல்யூஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணணும், தென் அது இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி லேர்ன் பண்ணிங்க. Default constructor, parameterized constructor and copy constructor. That's all students. Thank you.